ஹலோ எவ்ரிவான், நான் உங்கள் மலர் ஃப்ரம் ஸ்கோர் கிளவர். இன்னைக்கு 6th February 2026. த ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்த 2 எடிட்டோரியல்ஸையும் சென்டென்ஸ் பை சென்டென்ஸ் இங்கிலீஷ் டு தமிழ் விளக்கத்தோட பார்க்க போகிறோம். இந்த எடிட்டோரியல் அனாலிசிஸை இன்னும் டீட்டெயிலாக பார்க்க எங்கள் வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க. அங்கே ஒவ்வொரு எடிட்டோரியலுக்கும் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸ் கூட இருக்கு. வெப்சைட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. இந்த எடிட்டோரியல்ஸில் இருந்து எடுத்த முக்கியமான வொக்காபுலரிஸ் அடங்கிய ப்ரீமியம் பிடிஎஃப் எங்கள் ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனலில் ஃப்ரீயாக கிடைக்குது. சேனலில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியலைன்னா தயங்காமல் பாட்காஸ்ட்டை பாஸ் பண்ணி அந்த சென்டென்ஸை ஒரு முறைக்கு 2 முறை சிந்திச்சு பாருங்க. புரிஞ்சதுக்கப்புறம் அந்த இங்கிலீஷ் சென்டென்ஸை கொஞ்சம் சத்தமாக 2 முறை படிச்சு பாருங்க. பிகினர்ஸ் இப்படி செஞ்சா வெறும் 6 மாசத்துல உங்க இங்கிலீஷ் நாலேஜ் அபாரமா வளரும். சரி வாங்க, இன்னைக்கான முதல் எடிட்டோரியல்குள்ள போகலாம். டுடேஸ் ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் இஸ் டைட்டில்ட் மோர் அண்ட் லெஸ் ஆன் பட்ஜெட் 2026 அண்ட் ஹெல்த் கேர் ஸ்பெண்டிங். அதிகமும் குறைவும் பட்ஜெட் 2026 மற்றும் சுகாதார செலவுகள் குறித்து. The subtitle is The Healthcare Component of Budget 2026 is a Mixed Bag. பட்ஜெட் 2026இன் சுகாதார பிரிவு ஒரு கலவையான முடிவுகளை கொண்டுள்ளது. While this year's healthcare allocations are aggressive in certain key sectors, இந்த வருஷத்தோட சுகாதார ஒதுக்கீடுகள் சில முக்கிய துறைகள்ல ரொம்ப தீவிரமா இருந்தாலும், it has failed expectations that budget 2026 would be a milestone for increased healthcare spending as a percentage of GDP. பட்ஜெட் 2026 ஜிடிபியின் சதவீதத்தின்படி சுகாதார செலவினங்களை அதிகரிப்பதில் ஒரு மைல்ஸ்டோனாக, அதாவது ஒரு முக்கியமான மைல்கல்லாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்புகளை அது பூர்த்தி செய்ய தவறிவிட்டது. The total allocation this year is over 1.05 lakh crore rupees. இந்த ஆண்டு மொத்த ஒதுக்கீடு 1.05 லட்சம் கோடிக்கு மேல் இருக்கு, marking an increase of about 10% over the previous year's revised estimates. இது முந்தைய ஆண்டின் திருத்தப்பட்ட மதிப்பீடுகளை விட சுமார் 10% அதிகரிப்பை காட்டுது. However, experts have pointed out that the 2026 health budget is approximately 1.9% of the total government expenditure. இருப்பினும் 2026 சுகாதார பட்ஜெட் மொத்த அரசாங்க செலவினத்தில் தோராயமாக 1.9% மட்டுமே என்று வல்லுநர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். And about 0.26% of GDP மற்றும் GDPயில் சுமார் 0.26% Finance Minister Nirmala Sitharaman fronted the Biopharma Shakti scheme. நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பயோஃபார்மா சக்தி திட்டத்தை முன்னிலைப்படுத்தினார். Among the projects with the single highest budgetary allocations this year. இந்த வருஷம் அதிக பட்ஜெட் ஒதுக்கீடு பெற்ற திட்டங்களில் இதுவும் ஒன்று. This ₹10,000 crore government initiative will transform India into a manufacturing hub for biologics and biosimilars over the next 5 years, she said. இந்த 10,000 கோடி மதிப்பிலான அரசாங்க முயற்சி அடுத்த 5 ஆண்டுகளில் இந்தியாவை பயோலாஜிக்ஸ்களுக்கும் பயோசிமிலர்களுக்கான உற்பத்தி மையமாக மாற்றும் என்று அவர் கூறினார். A pan-country clinical state-of-the-art trial infrastructure will also be created. நாடு தழுவிய நவீன மருத்துவ பரிசோதனை உட்கட்டமைப்பும் உருவாக்கப்படும். Through a network of 1,000 accredited clinical trial sites, 1000 அங்கீகாரம் பெற்ற மருத்துவ பரிசோதனை தளங்களின் வலையமைப்பு மூலம் இது செய்யப்படும். No doubt, this will take care of an angle that has long been languishing in India, research and development. நிச்சயமாக இது இந்தியாவில் நீண்ட காலமாக languishing ஆக, அதாவது முன்னேற்றமில்லாமல் தேங்கி கிடந்த ஒரு விஷயமான ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டை கவனித்துக் கொள்ளும். Additionally, the government will set up 3 new National Institutes of Pharmaceutical Education and Research, NIPER. கூடுதலாக அரசாங்கம் 3 புதிய தேசிய மருந்து கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களை அமைக்கும். And modernize 7 existing units மற்றும் தற்போதுள்ள 7 யூனிட்களை நவீனப்படுத்தும். Besides establishing a second NIMHANS campus in North India and 2 upgraded National Mental Health Institutes. அதுவட்டுமில்லாம வட இந்தியாவில் 2வது NIMHANS வாகமும் மற்றும் மேம்படுத்தப்பட்ட 2 தேசிய மனநல நிறுவனங்களையும் நிறுவும். The government has set itself a target of training 1 lakh allied health professionals over the next 5 years. அரசாங்கம் அடுத்த 5 ஆண்டுகளில் 1 லட்சம் துணை சுகாதார நிபுணர்களுக்கு பயிற்சி அளிக்க இலக்கு நிர்ணயித்துள்ளது.
while another 1.5 lakh care workers will also be trained to take care of the health needs of the elderly. அதே நேரத்தில் முதியவர்களின் சுகாதார தேவைகளை கவனிக்க கொள்ள மேலும் 1.5 லட்சம் பராமரிப்பு பணியாளர்களுக்கும் பயிற்சி அளிக்கப்படும். This is appreciable at a time when India is well on its way towards becoming a grey nation with fertility levels falling. கருவுறுதல் விகிதங்கள் குறைந்து இந்தியா ஒரு கிரே நேஷன், அதாவது முதியவர்கள் அதிகமுள்ள நாடாக மாறி வரும் இந்த நேரத்தில் இது பாராட்டத்தக்கது. In the area of making care affordable, சிகிச்சையை மலிவானதாக மாற்றும் விஷயத்தில், the government has exempted 17 cancer medicines and several treatments for rare diseases from customs and import duties. அரசாங்கம் 17 புற்றுநோய் மருந்துகளுக்கும் பல அரிய நோய்களுக்கான சிகிச்சைகளுக்கும் சுங்கம் மற்றும் இறக்குமதி வரிகளிலிருந்து விலக்கு அளித்துள்ளது. While also reducing the tax collected at source on medical and educational remittances from 5% to 2%. அதே நேரத்தில் மருத்துவம் மற்றும் கல்வி வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படும் பணத்திற்கான வரி மூலத்தில் பிடித்தம் செய்வதை 5%லிருந்து 2%ஆக குறைத்துள்ளது. For patients suffering from these conditions and their families, இந்த நோய்களால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் மற்றும் அவர்களின் குடும்பங்களுக்கு இது சந்தேகமே இல்லாமல் சிகிச்சைக்கான செலவை குறைத்து அதை வாங்கக்கூடியதாக மாற்றும். Primarily under fire was the Union government's stodgy refusal to increase the allocation for healthcare to reach 2.5% of GDP by 2025 as committed in the National Health Policy of 2017. மத்திய அரசின் ஸ்டாஜி, அதாவது பிடிவாதமான மாறாத மனப்பான்மையால் 2025க்குள் சுகாதாரத்திற்கான ஒதுக்கீட்டை ஜிடிபியில் 2.5%ஆக உயர்த்த மறுத்ததுதான் முக்கியமாக விமர்சனத்துக்கு உள்ளானது. As committed in the National Health Policy of 2017. 2017 ஆண்டின் தேசிய சுகாதார கொள்கையில் உறுதியளித்தபடி, public health activists have lambasted the drop in funding for the National Health Mission. தேசிய சுகாதார இயக்கத்திற்கான நிதி குறைந்ததை பொது சுகாதார ஆர்வலர்கள் lambasted செய்துள்ளனர், அதாவது கடுமையாக விமர்சித்துள்ளனர். Despite the fact that funds have been consistently well utilized here. இங்கு நிதி தொடர்ந்து சிறப்பாக பயன்படுத்தப்பட்டு வந்த போதிலும், while fiscal devolution has enabled states to invest more heavily in the health sector, நிதி பகிர்வு சுகாதாரத்துறையில் அதிக அளவில் முதலீடு செய்ய வழிவகை செய்திருந்தாலும், there are concerns however that the center steadily reducing its share will result in patchy outcomes. இருப்பினும் மத்திய அரசு தனது பங்கை தொடர்ந்து குறைப்பது patchy, அதாவது சீரற்ற விளைவுகளுக்கு வழிவகுக்கும் என்ற கவலைகள் உள்ளன. Not even improvements in the healthcare sector of the country. நாட்டின் சுகாதாரத்துறையில் முன்னேற்றங்கள் கூட ஏற்படாமல் போகலாம். So, the tone of this editorial is analytical and critical. இந்த எடிட்டோரியல் பட்ஜெட்டின் நல்ல விஷயங்கள், அதாவது புதிய திட்டங்கள், வரி விலக்கு போன்றவற்றை விவரித்து அனலைஸ் பண்ணுது. அதே நேரம் அரசாங்கம் தன் சொந்த கொள்கை இலக்கான ஜிடிபியில் 2.5% செலவு செய்ய தவறியதையும் தேசிய சுகாதார இயக்கத்திற்கான நிதியை குறைத்ததையும் கடுமையாக கிரிட்டிசைஸ் பண்ணுது. அதனால இது அனலிட்டிக்கல் அண்ட் கிரிட்டிக்கல் டோன். ஹோல்ட் ஆன் ஃபோக்ஸ், ஒரு சின்ன பிரேக். இங்கிலீஷ் vocabularies, idioms and phrasesலாம் சுலபமா ஞாபகம் வச்சுக்க கஷ்டப்படுறீங்களா? கவலையே வேண்டாம். கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிற எங்க ஸ்கோர் கிளவர் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. நாங்க ஒரு யூனிக் லேர்னிங் டெக்னிக் யூஸ் பண்றோம். அதனால நீங்க ஒரு தடவை படிச்சா போதும், வாழ்க்கையில மறக்கவே மாட்டீங்க. இந்த பாட்காஸ்ட் முயற்சி பத்தி உங்க கருத்துக்களை காமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் உருவாக்க நிறைய எஃபர்ட் தேவைப்படுது. So please லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. All right, let's get back to the second editorial. The title is Intent and Outcome on India's Climate Budget for 2026-27. நோக்கமும் விளைவும் 2026-27க்கான இந்தியாவின் காலநிலை பட்ஜெட் குறித்து. And the subtitle, India must match its climate ambitions with higher allocations. இந்தியா தனது காலநிலை லட்சியங்களுக்கு ஏற்ப அதிக நிதி ஒதுக்கீடுகளை செய்ய வேண்டும். Union budgets began reflecting greater climate concerns from 2021. மத்திய பட்ஜெட்கள் 2021லிருந்து காலநிலை குறித்த அதிக அக்கறையை பிரதிபலிக்க தொடங்கின. In the thick of the COVID-19 pandemic, COVID-19 பெருந்தொற்றின் உச்சக்கட்டத்தில், with a modest 4,500 crore rupees to localize solar photovoltaic production, உள்நாட்டிலேயே சோலார் போட்டோவோல்டாயிக் உற்பத்தியை செய்வதற்காக ஒரு சிறிய தொகையான 4,500 கோடியுடன், and to reduce India's dependence on Chinese imports, மற்றும் சீன இறக்குமதியை சார்ந்திருப்பதை குறைக்கவும். But there has been a cautious, disjointed approach to the scale and allocations. ஆனால்
ஒதுக்கீடுகளின் அளவு மற்றும் அணுகுமுறையில் ஒரு எச்சரிக்கையான தொடர்பற்ற நிலை இருந்து வருகிறது. While 5 broad sectors, cement, steel, aluminum and fertilizers, decentralized solar power, greening irrigation pump sets, green hydrogen, and nuclear energy received attention in budget 2026-27, 2026-27 பட்ஜெட்டில் சிமெண்ட், ஸ்டீல், அலுமினியம் மற்றும் உரங்கள், பரவலாக்கப்பட்ட சூரிய சக்தி, நீர்ப்பாசன பம்ப் செட்களை பசுமையாக்குதல், பசுமை ஹைட்ரஜன் மற்றும் அணுசக்தி ஆகிய 5 பரந்த துறைகள் கவனம் பெற்றன. The most prominent announcement was the proposed 5-year outlay of rupees 20,000 crore for carbon capture, utilization and storage, CCUS. மிக முக்கியமான அறிவிப்பு கார்பன் பிடிப்பு, பயன்பாடு மற்றும் சேமிப்பு திட்டத்திற்கு முன்மொழியப்பட்ட 5 ஆண்டு அவுட்லே, அதாவது செலவான 20,000 கோடி ஆகும். This is a modest provision for a suite of costly and complex technologies. இது செலவு மிகுந்த மற்றும் சிக்கலான தொழில்நுட்பங்களின் தொகுப்புக்கு ஒரு சாதாரண ஒதுக்கீடுதான். The allocation signals that India is entering a pilot and demonstration phase. இந்த ஒதுக்கீடு இந்தியா ஒரு முன்னோட்டம் மற்றும் செயல்விளக்க கட்டத்தில் நுழைகிறது என்பதை காட்டுகிறது. Rather than embarking on immediate industrial deployment, உடனடி தொழில்துறை பயன்பாட்டை தொடங்குவதற்கு பதிலாக, while operational examples exist in Norway, Canada and the US, நார்வே, கனடா மற்றும் அமெரிக்காவில் செயல்பாட்டு உதாரணங்கள் இருந்தாலும், CCUS-ஐ பெரிய அளவில் செயல்படுத்துவது செலவு மிகுந்ததாகவும் மற்றும் சீரற்றதாகவும் நிரூபிக்கப்பட்டுள்ளது. The technology is primarily relevant to sectors where emissions are embedded in the production process. இந்த தொழில்நுட்பம் முக்கியமாக உற்பத்தி செயல்முறையிலேயே உமிழ்வுகள் அடங்கியுள்ள துறைகளுக்கு பொருத்தமானது. The EU's Carbon Border Adjustment Mechanism, CBAM, will impose carbon costs on imports of high-emission products. ஐரோப்பிய ஒன்றியத்தின் கார்பன் எல்லை சரிதலை முறை, CBAM, அதிக உமிழ்வு கொண்ட தயாரிப்புகளின் இறக்குமதி மீது கார்பன் வரிகளை விதிக்கும். எனவே, இந்தியாவை பொறுத்தவரை, தொழில்துறை உற்பத்தியை கார்பன் சூஜிதமாக்கு செய்வது என்பது இனி ஒரு காலநிலை கட்டாயம் மட்டுமல்ல. It is now a question of export competitiveness. அது இப்போது ஏற்றுமதி போட்டித்திறன் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வியாகியுள்ளது. Particularly for steel and aluminium. குறிப்பாக எஃகு மற்றும் அலுமினியத்திற்கு, which form the bulk of India's CBAM exposed exports to the EU. ஏனெனில், ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு இந்தியாவின் CBAM-க்கு உட்பட்ட ஏற்றுமதிகளில் பெரும்பகுதி இவைதான். The budget also substantially scales up the PM Surya Ghar Muft Bijli Yojana rooftop solar scheme. இந்த பட்ஜெட் PM Surya Ghar Muft Bijli Yojana என்ற கூரைமேல் சோலார் திட்டத்தையும் கணிசமாக விரிவுபடுத்துகிறது. Rupees 22,000 in 2026-27 from Rupees 17,000 RE for the current year. நடப்பு ஆண்டின் ரூபாய் 17,000 2026-27 ரூபாய் 22,000 ஆகிறது. It is a welcome push towards decentralized energy systems that reduce land pressure, transmission losses, and household energy costs. நிலத்தின் மீதான அழுத்தத்தை குறைக்கும் பரவலாக்கப்பட்ட எரிசக்தி அமைப்புகளை நோக்கிய ஒரு வரவேற்கத்தக்க உந்துதல் இது. மின்சார பரிமாற்ற இழப்புகள் மற்றும் வீட்டு எரிசக்தி செலவுகளையும் குறைக்கும். However, implementation challenges remain. இருப்பினும், செயல்படுத்துவதில் சவால்கள் உள்ளன, including DISCOM cooperation and upfront finance, மின்சார விதரணிப்பு நிறுவனங்களின் ஒத்துழைப்பு மற்றும் ஆரம்பகட்ட நிதி. இது உட்பட. Similarly, allocations for PMKUSM solar irrigation pumps have been sustained at rupees 5,000. இதேபோல, PMKUSM திட்டத்திற்கான ஒதுக்கீடுகள் ரூபாய் 5,000 தக்க வைக்கப்பட்டுள்ளன. Revised estimates suggest stronger than anticipated absorption. திருத்தப்பட்ட மதிப்பீடுகள் எதிர்பார்த்ததை விட நிதி வலுவாக பயன்படுத்தப்பட்டதை காட்டுகின்றன. For nuclear energy, the government has extended zero basic customs duty on imports of nuclear plant equipment until 2035. அணுசக்திக்கு அணு உலை உபகரணங்கள் இறக்குமதி மீதான 0 அடிப்படை சுங்க வரியை 2035 வரை அரசாங்கம் நீட்டித்துள்ளது. While this reduces input costs, இது உள்ளீட்டு செலவுகளை குறைத்தாலும் nuclear power remains capital intensive.
அணுசக்தி அதிக மூலதனம் தேவைப்படும் ஒன்றாகவே இருக்கிறது. வித் லாங் கன்ஸ்ட்ரக்ஷன் டைம்லைன்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் ரிஸ்க்ஸ், நீண்ட கட்டுமான காலங்கள் மற்றும் நிதி அபாயங்களுடன். ரீசன்ட் லீகல் சேஞ்சஸ் பெர்மிட் பிரைவேட் பார்ட்டிசிபேஷன், சமீபத்திய சட்ட மாற்றங்கள் தனியார் பங்காளிப்பை அனுமதிக்கின்றன. But whether private capital will enter a sector entwined with national security, safety, and liability concerns remains uncertain. ஆனால் தேசிய பாதுகாப்பு மற்றும் பொறுப்புணர்வு கவலைகளுடன் பிணைக்கப்பட்ட ஒரு துறைக்குள் தனியார் முதலீடு நுழையுமா என்பது நிச்சயமற்றதாகவே இருக்கிறது. Green hydrogen, despite budgetary support, continues to see modest actual spending. பசுமை ஹைட்ரஜன் பட்ஜெட் ஆதரவு இருந்தாலும் குறைந்த உண்மையான செலவையே காண்கிறது. highlighting the persistent gap between policy ambition and execution. இது கொள்கை லட்சியத்துக்கும் செயல்பாட்டுக்கும் இடையே உள்ள தொடர்ச்சியான இடைவெளியை எடுத்துக்காட்டுகிறது. Overall, India's climate budget for 2026-27 repeats a pattern. ஒட்டுமொத்தமாக 2026-27க்கான இந்தியாவின் காலநிலை பட்ஜெட் ஒரு வழக்கமான முறையை மீண்டும் செய்கிறது. Big on intent, cautious on allocations, and uncertain in its ability to mobilize private capital required to accelerate decarbonization across vital sectors. நோக்கத்தில் பெரிதாகவும் ஒதுக்கீடுகளில் எச்சரிக்கையாகவும் மற்றும் முக்கிய துறைகளில் கார்பன் தூய்மையாக்கலை விரைவுபடுத்த தேவைப்படும் தனியார் முதலீட்டை திரட்டுவதில் அதன் திறனில் நிச்சயமற்றதாகவும் உள்ளது. So, the tone of this second editorial is also analytical and critical. இந்த எடிட்டோரியலும் காலநிலை பட்ஜெட்டில் உள்ள ஒவ்வொரு திட்டத்தையும் அலசி ஆராயுது, அதாவது அனலைஸ் பண்ணுது. ஆனா அதே சமயம் அரசாங்கத்தின் நோக்கம் பெரிதாக இருந்தாலும் நிதி ஒதுக்கீடு ரொம்ப காஷியஸா இருக்கு, தனியார் முதலீட்டை ஈர்க்க முடியுமாங்கிறதுல சந்தேகம் இருக்குன்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணுது. அதனால இதுவும் அனலிட்டிக்கல் அண்ட் கிரிட்டிக்கல் டோன் தான். So, that's it for today's analysis. உங்களுக்கு ஒரு எக்ஸைட்டிங் நியூஸ். எங்க டெலிகிராம் சேனல்ல தினமும் இரவு 7 மணிக்கு லைவா எடிட்டோரியல் vocab லீக் நடக்குது. இது எடிட்டோரியல் vocabularyக்கான IPL மாதிரி. மாதாந்திர லீக்ஸ், ஸ்கோர்ஸ், ரிவார்ட்ஸ்னு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். உங்க vocabulary ஸ்கில்ல டெஸ்ட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ண இது ஒரு சூப்பரான வாய்ப்பு. உடனே எங்க டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. The link is in the description. நான் உங்கள் மலர் from Score Clever. நாளைக்கு இதே மாதிரி ஒரு அனாலிசிஸ்ல சந்திப்போம். Bye.